ஆயிட்டு நம்ம ஜெபிச்சு என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி. ஆனால் ஒரு கேள்வி, ஏன் விடுதலை இல்லை உங்களுக்கு? இவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள்லாம் வந்து ஜெபிச்சும் கூட விடுதலை இல்லையே. அப்போ நான் சரி ஜெபிப்பான்னு ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடித்த பிறகு புறப்படும் போது கிளம்புறோம். அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணி எத்தனை பேருக்கு விடுதலை அந்த கையை எப்படி காமிச்சு, இந்த கையை வச்சு நான் ஜெபம் பண்ணி எத்தனை பேருக்கு விடுதலை கிடச்சிருக்கு, நான் ஜெபம் பண்ணி எத்தனை பேர் சுகமாக்கி இருக்கிறேன், எனக்கு ஏன் விடுதலை இல்லை? அப்போ தான் டக்குன்னு ஆவியானவர் பேசினார், மகனே கவனி, ஏன் இவங்களுக்கு ஜெபத்துக்கு நான் பதில் கொடுக்கல? இவங்களுக்காக யார் ஜெபிச்சாலும் ஏன் பதில் வரமாட்டேங்குது? எவ்வளோ பெரிய ஊழியர் வந்து ஜெபிச்சாலும் ஏன் பதில் வரமாட்டேங்குதுன்னா, நான் சுயநீதி, நான் ஜெபம் பண்ணி, இவங்க ஊழியம் செய்கிறவங்க, ஊழியெல்லாம் செஞ்சுருக்காங்க, பலருக்கு சுவிசேஷம் ஜெபிச்சிருக்கிறாங்க. அந்த பெருமை, நான் கை வச்சு ஜெபிச்சா பிசாசு ஓடுது, நான் ஜெபிச்சா வியாதி சுகமாகறாங்க, ஏன் கைப்பட்டு எத்தனை பேர் சுகமாக இருக்காங்க, ஏன் எனக்கு விடுதலை உள்ள இல்லை அப்படின்னு வார்த்தை சொல்கிறாங்க. டக்குன்னு ஆவியானவர் சொன்னார், கவனி, இதுதான் காரணம், பெருமை, சுய பெருமை. அந்த பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த பரிசேயனை போல தயவு செய்து ஜெபிக்காதங்க. ஜெபிக்க போனால் உங்கள் பெருமைகளெல்லாம் ஆண்டவர்கிட்ட சொல்லாதுங்க. ஆண்டவரே, என்னை பற்றி உங்களுக்கு தெரியுமே, நான் அப்படி ஜெபிக்கிறேன், இப்படி ஜெபிக்கிறேன், அப்படி ஊழியம் செய்கிறேன், இந்த சுய நீதியெல்லாம் சொல்லாதுங்க. அதை வச்சு தேவன் நம்ம ஆசீர்வதிப்பது இல்லை. தாழ்த்தணும். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை தருகிற ஒரு தேவன்.